வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் வந்திருக்கிற கோயில் தான் மகேந்திரமங்கலத்தில் அமைஞ்சிருக்கிற மல்லேஸ்வரன் கோவில். தருமபுரியிலிருந்து ஒசூர் போகக்கூடிய வழியில் மகேந்திரமங்கலம் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். இந்த வீடியோ 2015 எடுத்தது. நானும் என்னுடைய நண்பர்களும் போயிருந்தப்போ எடுத்தது. வாங்க பார்க்கலாம். திருமணடே மலையேறும் நாய்கள் பார்த்துக்கோங்க. பண்ணி முனி பண்ணி ஆபத்தான காட்டை நோக்கி 4 பேர், என்னோட சுற்றி 5 பேர் போயிட்டு இருக்கிறோம். கடைசி என்ன சொல்ல வரும் நீங்கள் சொல்லுங்க. கடைசி ஆசை மேலே போன பின்னாடி தான் தெரியும் எல்லாமே. சொல்லுங்க, எல்லாமே சொல்லுங்க. அஜி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கோயிலில் வந்து அவன் பயந்துலாம் இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க அந்த நிறையா ஊரில். அவன் பயந்ததுனால தான் பட்டை போட்டிருக்கான், பார்த்துக்கோங்க. சொல்லுங்க, ஏன் பட்டை போட்டிருக்கீங்க? அது பக்தி. பக்தி சாமி மேலே. என்ன சாமி? சிவன். சிவன் சாமி. சிவன் பக்தனா நீங்கள்? என்னாச்சு? ஓ, ஆரம்பமே தடங்களாக இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷம் முன்னாடியே இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க ஊரில். என்னன்னு? இந்த படி வந்து அந்த காலத்தில் வந்து முனிவர்கள் கட்டுறதாக பேசிக்கிறாங்க. ஓ, எத்தனாவது செஞ்சுரியில்? 20th century. 20th century லேட்டஸ்ட்டு. அப்போலாம் 8th century பேசிக்கிறாங்க. 8th century அந்த காலத்தில் 10th ஒன்று 10th. இந்த மலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி சிலையாக செதுக்கிங்கிறாங்க. இது என்ன போகிற வழியில் அது வட்ட வட்டமா? அதெல்லாம் வந்து ஆட்டாம் புழக்கை. என்னதுங்க? ஆட்டாம் புழக்கை. ஆட்டாம் புழக்கையா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை நாளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து தங்கமாக மாறிடுமோ. அது வந்து எல்லா புழக்குமே வந்து தங்கமாக மாறாது. 100 குட்டியை ஈன்ற ஒரு தாயால் மட்டும்தான் அது மாதிரி ஒரு புழக்கையை போட முடியும். அஜய், நில்லுங்க. நீங்கள் தான் சொல்லுங்க. நான் சொல்லட்டும், அந்த காட்சியை பாருங்க. வாவ், சூப்பர். பாரடி வழி போகுது, பாரடி இவனே அந்த பெரிய வழி போகுது பாரு, அதுதான் நாங்கள் வந்தாங்க. அதில் போய் எந்த பக்கம் போகுது? எங்கே போகுது? அப்படியே அந்த பெரிய வழியில் இதாக இருக்குது சேர்ந்துக்குது. நம்ம அண்ணன் பார்த்தியா ஃபஸ்ட்டு வழியே அதுலேயே சேர்ந்து மூங்கில் வேற ஆடு மேய்ச்சிங்க. ஆமாடா, கரெக்டாக மூங்கில் வெட்டிச்சிங்க. அஜய், என்ன இருக்குல்ல? கேமரா பார்த்து பேசுங்க. உள்ள என்னமோ ஜீவராசி சீக்கிரம் மாதிரி திட்டுது. கையில் நக்குச்சு பார்க்கலாம். கையில் நக்குச்சு. சீக்கிரம் வந்துருங்க. ஆபத்து, ஆபத்து, ஓடுங்க. சீக்கிரம் ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. ஆபத்துல ஒன்று நெருங்கிட்டு வருது, ஓடுங்க. சீக்கிரம் ஓடுங்க. நீ ஒழுங்கா போற. ஐயோ, கால் வலிக்குது. இப்போ நம்ம வந்து கோயிலை நெருங்கி கொண்டே இருக்கிறோம். புரியுதா? வாவ், என்ன ஒரு அற்புதமான காட்சி. ஈடா இப்போ அவங்க அங்கே பார்த்துட்டு இருக்காங்களே, அதுதான் புண்ணிய ஜலமான துணை. இதுதான் அந்த கோயிலோட கல்வெட்டு. இந்த கல்வெட்டு தான் ராஜராஜ சோழன் கட்டியது. கட்டியது இல்லை, செதுக்கியது. செதுக்கியது சொல்லுங்க. அதாவது இந்த கோயிலோட பெருமை அருமை எல்லாமே ராஜராஜ சோழன் அஜிக்கு தான் தெரியும். சொல்லுங்க. இந்த கல்வெட்டில் இப்போ உள்ளே போய் பார்க்குறோம், என்னதுன்னு தெரியும். இப்போ தான் பின்னாடி பின்தொடர்ந்து வாங்க. ஓ, தண்ணி ஒரு தண்ணி இருக்கும். தண்ணி பூ பாரு. இதுதான் 10% பிடிச்சது. போலாமா?
ரிஷிகளும் முனிகளும் வாழ்ந்த இடங்க இது. ரிஷிகள் முனிகள்லாம் இந்த இடத்துல தான் குளிச்சாங்க. அவங்களுடைய வேஷ்டி ஓ இது என்ன ஒரு நாள் வந்து நான் இங்கே தான் வந்து குளிச்சேன். புத்தருக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. பின்னாடி பார்த்தா இருக்குது. மை காட் என்னது இது? ஒன்றும் இல்லை. போய் பாரு. உள்ள வந்து இதுவரையில் ஒரு பாம்பு இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லுங்க. உள்ள ஒரு 10 அடியில் ஒரு பாம்பு இருக்குன்னு சொல்றாங்க. 10 அடி தானா? அது வந்து 10 வருஷமாவே வாழ்ந்துட்டுன்றாங்க. அப்போ இப்போ எத்தனை அடி இருக்கும் அது? சங்கம் உள்ள போகலாம் தைரியம். ஓ தைரியமா போறப்ப என்னங்க என்ன ஒரு அருமையான கண்கொள்ளா காட்சி. என்ன இருக்குது உள்ள? வாங்க 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 கேமரா தூக்கினாங்க. வாங்க சீக்கிரம் 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 இது கொஞ்சம் விளக்கிடுங்க. இங்கே பட்ட விட்டுங்க. மை காட் இது ரொம்ப ஆபத்தான பகுதி. ஆமா இது வந்து வவ்வாலும் பக்கிகளும் ஆபத்தான மிருகம் வாழ்ற இடத்துக்குள்ள நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறோம். ஓ இந்த கூர்மையான முட்கள் என்ன கிளிக்குது. வாங்க புது ஜீவ புது மரங்கள் புது செடி. வாங்க 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 வாங்க. இந்த இடத்துக்குள்ள வந்த ஃபர்ஸ்ட் மனுஷங்க நாங்க தான். ஆமா இது வந்து முதல்ல கண்டுபிடிச்சி யாருன்னா சிவசங்கர். போல போல போதும் மேல கொடி. எவன் இவன் வந்து என்னென்னமோ குடிச்சுங்கிறான். என்ன கோட்டர் பீந்தி பிராந்தி. சொல்லுங்க இந்த இடம் எதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க? இது சரக்கு அடிக்கிறதுக்காக பிரியாணி சாப்பிட்றதுக்காக. அங்க பாருங்க. ஓ மை காட் சங்கர் உள்ள போக பள்ளி இருக்குது உள்ள. சீக்கிரம் வெளியே வாங்க போடுங்க ஆபத்து சீக்கிரம். ஓ மை காட் மாட்டிட்டாரு அஜி சீக்கிரம் வாங்க. ஓ மை காட் ஐயோ கேமராமேன் ஏதோ குட்டிச்சி. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. சங்கர் தோட தனியா மாட்டிட்டாரு. எல்லாம் மாட்டிக்கணும். ஓ மை காட் மேல பாருங்க ஆபத்தான ஜீவராசிகள். ஓ நீங்க தானா? எங்க 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 சங்கர்? ஐயோ உள்ள போன ஆளை வெளியே காணோம். சீக்கிரம் வெளியே வாங்க சீக்கிரம் தப்பிச்சு வாங்க. ஓ பின்னாடி ஏதோ கரெக்டான ஒரு ஊரை வந்துட்டே சீக்கிரம் வாங்க சீக்கிரம். ஒரு ஓனர் வந்து டக்குன்னு போனா மை காட் சீக்கிரம் சீக்கிரம் தப்பிச்சு போங்க. ஓ மை காட் இந்த ஆபத்தான பல் எங்க இருக்கு போடுறா. ஓ மை காட் என்ன ஒரு அற்புதம். இந்த மாதிரி ஒரு உயிரினத்தை யாரும் பார்த்துருக்க முடியாது. மை காட் அங்கே பாருங்க. என்னடா மேலே போங்க மேலே போங்க. எங்கடா இருக்குது போனா? நிலப்பகுதியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மீட்டர் உயரத்தில் இருக்கும். பல்லாயிரம் இல்லை ஒரு அந்த வழியில் அப்படியே போயிட்டு அப்படி போயிட்டு கட் ஆகிட்டா அது நாங்கள் விளையாண்டு எங்கே வெளில அது தக்காளி மண்டி மனித நடமாட்டம் இல்லாத பகுதி. ஜூஸ் ஃபேக்ட்ரி. ஜூஸ் போயிட்டு மாங்கா என்னவா முனிவர் விட்டு. ஓ அங்கே பாருங்க அற்புதமான ஒரு பொக்கிஷனே சொல்லலாம். சுபாஷ் அவர் கையில் ஏதோ வச்சிருக்காரு. என்னன்னு தெரிஞ்சுக்க கிட்ட போகலாம். வந்து வெள்ளியில் செஞ்ச கிண்ணம் சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் ஊற்றிச்சுங்கிறாங்கப்பா. இங்கே பாருங்க முனிவர்கள்லாம் இதுதான் வச்சு எண்ணெய் ஊற்றிருப்பாங்க. ஒரு இது இருக்குங்கடா ஆட்டுறது. பிடிங்க பிடிங்க இதுதான். ஓ மை காட் இங்கே பாருங்க இங்கே ஒரு வரலக்கல்ல இருக்குங்களா? இதான் எண்ணெய் ஊற்றுற கிண்ணி கிண்ணம். சொல்லுங்க அது என்ன என்னவா பயன்படுத்தியிருப்பாங்க? இது முற்காலத்தில் சாமிக்கு எண்ணெய் ஊற்றுற கிண்ணமாக இருந்துச்சு. எத்தனாவது காலத்தில் இருந்தது? தோராயமாக ஒரு 10வது செஞ்சுரியில் இருக்கும். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அது? இப்போ 22 22 ஆரம்பிக்க போகுது. 22வது நகர்த்திருக்காங்க. இந்த இடத்துல தான் இந்த கல் இங்கே நகர்த்திருக்காங்க. கல்ல இந்த கல் இங்கே தாங்க இருந்தது. பல 100 வருஷமா இங்கே தான் இருந்தது. ஆனால் இப்போ இங்கே நகர்த்திருக்காங்க அந்த கல். யாரு நான் நோத்தினுவாங்க சொல்லு தெரியலங்க. ஓ இங்க பாருங்க குகைக்குள்ள ஒரு கோவில். இங்க பாரு புலக்கா. ஓ இது என்ன? ஒரு உருளைக்கல். அதாவது அந்த காலத்துல வந்து முனிவர்கள்லாம் சட்னி ஆக்கிறதுக்கும் குழம்புக்கு கூட்டு செய்யறதுக்கும் இந்த கல்லை தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஆட்டுறது கல்லை வந்து இங்கே
அந்த காலத்துல வந்து வெள்ளையாரங்க வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவன் கோயிலுக்கு போலாம். உள்ள போங்க, வாங்க இப்படியே வாங்க. ஓ இது என்ன இடம்? ஓ கதவோட நுழைவாயில் பாருங்க. கோயிலோட நுழைவாயில். அப்புறம் இந்த இடத்துல அந்த காலத்துல புள்ள முடிகள்லாம் வாழ்ந்துருக்காங்க. மை காட். நாகப்பழம் மரம். ஓ இங்க பாருங்க. இது வந்து நாகப்பழம் மரம்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஒரு புஜி பழம். ஞானப்பழம். என்ன பழம்? ஞானப்பழம். சரி இப்போ நம்ம கோயில் நோக்கி உள்ள போயிட்டு இருக்கோம். ஞானப்பழம். கரடு முரடான இந்த பாதையில பல ஆபத்து உள்ளது. இங்க பாருங்க, இந்த நுழைவாயில் ரொம்ப சின்னதா இருக்கு. நிறைய முனிகளும் யோகிகளும் வாழ்ந்த இடம் இது. முன்னாடி இங்க வெறும் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க வெறும் இந்த மாதிரி பாறை தாங்க இருந்தது. இப்பதான் எல்லாம் புதுசா டைல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் உள்ள கோயிலுக்குள்ளலாம் பிரம்மாண்டமா செஞ்சிருக்காங்க. எல்லாம் வாங்க இப்ப உள்ள சாமியை நோக்கி போலாம். அங்க பாருங்க என்னமோ கட்டிங்கிறாங்க. கறி தின்னு எல்லாம் உள்ள போறாங்க, பாத்துக்கோங்க. அது ஒன்னாவதுப்பா. சிவன் உள்ள ஒரு ரூம் வகரத்துக்கு இடம் இருக்கு. ஓ மை காட். இந்த கேமரா வழியா எதுவுமே தெரியல. வாவ் கேரா மணி போதும் போதும். ஆராய்ச்சி மணி அரைச்சி இல்லை யாரோ கேறாங்க. இங்க பாருங்க சிவன். ஓ மை காட். இது நான் ஆராய்ச்சி மணி. இது எப்ப? 2000. இங்க பாருங்க வேண்டுதல்டா 2015 தான். 15 20/1 இது 20/7/15. 20 மேல இருக்குது. 200 மேல அது ஏதோ போட்டு 200 ரூபாய் கண்ணாடி. உள்ள போங்க. இதெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு. 5-6 வருஷம் போட்டோ இருக்கு. போங்க உள்ளார. நேத்து போட்டோ பாத்தியா? வீட்ல இருந்த போட்டோ பாத்தியா? இல்ல வீட்ல இந்த போட்டோ இருந்தது. இங்கயா? இங்க குச்சியா? இது ஒரு 10 வருஷம் நாங்க 10 வருஷமா வந்துட்டா இருக்கோம். உள்ள போலாம். உள்ள போலாம். போங்க. மாம்சம் சாப்பிட்டு உள்ள போக கூடாது. வாங்க. மனசுல பக்தி இருந்தா எங்க வேணாலே போலாம். போ. போடா. லிங்கவா? லிங்கா தான். அது அந்த லிங்கம் வந்து போட்டா பாத்தீனாக்கா அப்படி என்னடா கல்லு? ஏதோ கல் சொல்லுவாங்க, மரகத கல். மரகத வைரம் பதிச்ச கல். அது வைரம் மாஞ்ச கட்டுனா நானு இப்படிதான் போனோம். இதுல இப்படிதாங்க இந்த வழியா போனோம். அப்படி போனா சாமி குத்தாயிரும். தவளம் தான் போனோம். இந்த வழியா நாம இப்ப உள்ள போலாம். காசு செல்ல கட்டி போறேன். தப்பு. இந்த பக்கம் காமியா லைட் காமி. வெளிச்சம் போறாடே. லைட் எல்லாம் இருக்கு. இது வந்து கோயில பூஜை நடக்கிற மட்டும் தெரியாதுங்க. லைட் போட்டுக்கோங்க. சும்மா தீர்த்தம். சரி பேட்டரியோட வெளிச்சத்தை காட்டுங்க. எல்லாரும் உண்டியல் போடுறாங்க. இதுக்கு பாருங்க. நீர் நீரான இந்த சாமியை நான் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டில் போயிருக்காரு குடிச்சு. இதுக்கு முன்னாடி வரும்போதுலாம் எப்படி தான் இருக்கும். இதெல்லாம் இருக்காது. இது எதுவுமே இல்லை. நீங்க கேமரா பார்த்து சொல்லுங்க. கேமரா பார்த்து சொல்லுங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த இடம் வெறும் தரதான் இருந்தது. இருடா பத்தச்சு பழந்தாடி. நான் இங்க வந்து ஒரு 5-6 வருஷமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் சாமியாவே பார்க்க முடியுது. ஏன்னா பண்டிகை நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லா தேங்காவும் வாழைப்பழத்துலயும் நிரம்பி இருக்கும். அப்போ வந்து சாமியை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இது நாங்க சாமியை பார்க்கறது ரொம்ப அதிர்ஷ்டம் நினைக்கிறேங்க. உள்ள பாரு மேல போக போகுது. என்ன இல்லை இது அந்த காலத்துல வந்து கோயிலா முதல்ல கட்டலைங்க. புலிகிட்ட இருந்தோம், ராஜா கிட்ட இருந்தோம், பாதுகாத்துறதுக்காக தான் இந்த இடம் கட்டினது. காலப்போக்கில் இந்த கோயிலா மாறிடுச்சு. இங்க பாருங்க ஒரு வரி வைக்க முட்டை. இங்க வந்து பாருங்க லைட் அடிங்க. லைட் இதுல இருக்காது. சுபாஷ் மஞ்சள் டார்ச் இருக்கா? முட்டை சீச்சாத. அங்க பாருங்க முட்டை. எந்த ஜீவனோட முட்டைன்னு தெரியல. அங்க தெரியவே இல்லை. தெரியுது பாருங்க. அதோ 5 இருக்குது.
சரி வாங்க நம்ம மேலே போகலாம். பெஸ்ட் வாங்க இங்கே போட்டுக்கலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. காலாண்டுறாங்க இதை குளிக்கலாமா டீ குடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டேன். 5ஆவதா? மேட்ச் 15. சீக்கிரம் வந்துடுங்க. இந்த இடத்தோட மர்மம் நீடிச்சுக்கிட்டே போகுது. டிஸ்பின் சீக்கிரம் நுழைவாயில் வரையா போங்க. நுழைவாயில். மரவட்டை. ஓ இங்க பாருங்க. அடி வகை மரவட்டை. நல்லா இது இங்க பெருசாக பாருங்க எவ்வளோ மரவட்டைக்குது. அதெல்லாம் மரவாட்டிங்க. ராயக்கோட்டை கோயில் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க. இதெல்லாம் அற்புதமான ஜீவன்கள். ரத்தம் உறிஞ்சும் மரவட்டை. சிவப்பு கலர் அந்த காலத்துல அம்பிகள் நம்ம மேலே போகிறோம். போலாமா? ஆபத்தான காட்டை நோக்கி இங்க பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு. டவர் நம்ம டவர் நிறைய விலங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் கையில் வந்து குச்சோடு போயிட்டுருக்கோம். எதுனா இருந்தால் பார்த்து ஜாக்கிரதையாக போகிறதுக்காக தான். கொல்றது எங்களோட நோக்கம் கிடையாது. அதுலேருந்து தப்பிக்கிறது தான் எங்களோட நோக்கம். இப்போ மேலே போக பாருங்க. வாங்க போகலாம். நீங்களும் வாங்க போகலாம். வாங்க வாங்க கேமராமேன். எங்க அணி ஒவ்வொரு அடியும் பார்த்து ஜாக்கிரதையா கேமராமேன் வச்சு போயிட்டு லாஸ்ட்டாக வராது. அவர் எதுனா பிடிச்சிக்கோங்க. பார்த்து வாங்க. கரடு முரடான பாதை இது. வழியெல்லாம் ரொம்ப கஷ்டமான பாதை தான். இருந்தாலே கஷ்டத்தை தாண்டி போனால் தான் ஒரு இன்பம் கிடைக்கும். ஆமாம். இன்பத்திலும் ஒரு துன்பம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், மாதம் தூரம் வேதனை இருக்கும். சொல்லு இப்போ சொன்னதை அப்படியே சொல்லு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், மாசல் தூரம் வேதனை இருக்கும். ஆனால் வாங்க எதாக இருந்தாலும் பார்த்துடலாம். இந்த மரம் தான் பார்த்தீங்கன்னாக்கா கள்ளி மரம்னு சொல்லுவாங்க. மை காட், இந்த வழி ரொம்ப குறுகலா போயிட்டு இருக்கு. எந்த நேரத்துல எந்த பாறை உருண்டுன்னு தெரியாது. கேமராமேன் வந்துருங்க. பாறாங்கள்லாம் உருண்டு வருது பாருங்க. சீக்கிரம். காலத்துலலாம் குழந்தைங்களை கொல்ல யூஸ் பண்ணுவாங்கல்ல கள்ளி, அது இந்த கள்ளி தாங்க. இதுதாங்க அது. இங்க பாருங்க, ரொம்ப ஆபத்தான செடி. அதுல இருக்கிற கூரான முட்கள் உங்க உடம்ப பீஸ் பீஸா கிழிச்சிடும். புரோட்டான் செடியை பார்த்தீங்கன்னாக்கா குரோட்டானா? வாவ், குரோட்டான். எங்க அணி ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. எவருங்க? ஏய் தேன் பூச்சி. தேன் பூச்சி. மை காட், அங்க பாருங்க. அழிச்சலாமா? இங்க பாருங்க, இங்க வந்து ஓட முடியாது. இது என்ன செடி சொல்லுங்க? குரோட்டான். 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 இது என்ன? தேன் பூச்சில எடுறா போயிட்டு பக்கத்துல. இது என்ன வகை செடி? இது வந்து ஒரு அழகு செடிங்க. குரோட்டான் ஸ்பார்சி. இது வந்து ஒரு அழகு செடி. இங்க பாருங்க, இங்க வந்து ஃபர்ன்ஸ் நெப்ரோலி பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பாருங்க. இது வந்து ஒரு தண்ணி இல்லாத இடத்துல, தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல வருங்க. பாலடைஞ்ச இடத்துல தான் வரும். இப்போ நான் யோசிச்சு பாருங்கள் இந்த மலையோட கால நீட்டிப்பை. ஓ அங்கே பாருங்க, இருப்பதிலே அற்புதமான உயிரினம். அதுதான் தேன் கூடு. வந்து அழிச்சிட்டா ஓட முடியாதுடா நம்மளால. டக்குன்னு வாட்டிக்கோங்க. இது தீனே இருக்காதுடா ஃபர்ஸ்ட்டு. இப்போ தான் கட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பாத்திரம் ஆட்டி விட்டு கடிச்சு மூஞ்சில் கட்டி. இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இது ஈத்தேடா. ஈத்தேனா? கடிக்காது. மீத்தேன் கிளி. வாங்க இந்த இடத்த விட்டு போயிடலாம். இது கண்டுபிடிச்சது யாருன்னா மிஸ்டர் சங்கர். சரி வாங்க. நான் தான் கிளம்பிடுச்சுடா. கிளம்பிடுச்சுடா. எங்கடா? வாங்க கேமராமேன் கீழே வந்துட போறீங்க. கேமராமேன் ஃபாலோ. வாங்க ஃபாலோ. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. ஃபாலோ மீ. இதை பார்க்கணும். வந்து இந்த பொண்ணா இருக்குங்க. ஓ இங்க பாருங்க. வாவ். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாம்பும் ஒரு பல்லியும் எவ்வளோ அற்புதமான செடியெல்லாம் முளைச்சிருக்குதுங்க. வாவ் வாவ் ஃபேண்டாஸ்டிக் லுக். இப்போ சுரடி பாருங்க. கலைக்காதா இருங்க. வாவ் சூப்பர். இங்க பாருங்க, இது என்ன வகை செடி சொல்லுங்க? இதுவும் ஒரு வகைனா தண்ணி செடி தான்.
தண்ணியில் இருக்கக்கூடிய செடிங்க. ஃபேண்டாஸ்டிக் லுக்கா வந்து பாருங்க எவ்வளோ நிந்தி புழு அழைக்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க புஷ்ஷுன்னு வந்துடும். இது தனியாக எடுக்க முடியுமா? ஓ அவ்வளோதானா உயிரே? அவ்வளோ. செடியோட வேறு பாருங்க, வேரோட ஆழம் வந்து ரொம்ப கம்மி தான், இவ்வளோதான் இருக்கு. இதுக்கு தண்ணியிலே மிதந்து வளரும். இது வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அது தரையில் வளர்றது இல்லை, தண்ணியில் வளருதுன்னு சொல்லுவாங்க. ஹைட்ரல்லான்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஹைட்ரல்லா. இங்கே பாருங்க எவ்வளோ முட்டை புழுக்கள். இங்கே வாங்க பெரிய புழுக்கள். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான காட்சி. எங்க அணி அவங்க உயிரை பணைய வச்சு இந்த ஆராய்ச்சி திறந்துட்டு இருக்காங்க. ஓ பெரிய புழுக்கள், பெரிய புழுக்கள். பெரிய புழுக்கள். அட்டை எதுடா? அட்டை இல்லை, இது வேற அட்டை கிலோ புஸ்தகம். எங்க இருக்கு பெரிய புழுக்கள்? இதான் அது அட்டை இல்லை, அட்டை பெருசாக இருக்கும். சரி வாங்க. இந்த பக்கம் அட்டை தானே டே இது. எதிரா அட்டை? இது நாட்டு அட்டை. அட்டை பெருசாகணும் அண்ணா. எப்படி எடுத்தோடனே பெருசாக வந்துருப்பாடா. சரி வாங்க. இங்க பாருங்க. ஆடு போட்டாங்க. போனா பாட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. மிருகங்களா அந்த சவுண்டை கேட்டு நம்மள வந்து கொண்டுரும். சீக்கிரம் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுறா டேய். சூப்பர் சாங்கா. நான் கேட்குற மாதிரி ஆகுது. சரி முன்னாடி போங்க. நான் தான் இவங்க எல்லாருக்கும் வழிகாட்டி, நான் தான் கைட். எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. டேடி இங்க பாருங்க அற்புதமான பூக்கள். வாங்க போலாம். குறுக்கோழி. இந்த காடு எவ்வளோ அழகோ அவ்வளோ ஆபத்தானது. இங்க பாருங்க, நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா அந்த நெப்ரோலிபீஸ் இங்க கூட்டம் கூட்டமா இருக்கு. கொஞ்சம் நகருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா நெப்ரோலிபீஸ் பாருங்க, கள்ளிச்செடி. ஆபத்தான காடு தாங்க இது. கொஞ்சம் ஓ மை காட். தனியாக ஒவ்வொரு அடியும் பார்த்து வைங்க. யானி எங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. சங்கர் அபாயமான மிருகத்தை தேடி சங்கர் போயிட்டு இருக்காரு. அவனே இருந்துருக்கான். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. வாவ், ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு சமதரையை பார்க்குறோம். மனித நடமாட்டமே இல்லாத பகுதி. அப்படியே வந்துரும் மறுபடியும் கோயிலான. ஃபேண்டாஸ்டிக் காட்சி பாருங்க. வண்டர்ஃபுல் சைட். அது எதுரா அது தண்ணி. இது ஹைஸ்கூல் தெரிஞ்சு வர்றா. அதான் ஹைஸ்கூல். இது அங்கே ஒரு கட்டணம். இவ்வளோ நேரம் இந்த அற்புதமான இடத்த வந்து நம்ம கூட வந்து முனியப்பன் மனோ. இதோட இந்த ப்ரோக்ராம்லாம் முடிய போகுது. பாய், டாடா, see you. உங்களுக்கு இது போல் ட்ரக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளோட புல்லட்டின் மிராக்குலஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.